Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. இங்க என்ன பண்றீங்க? இங்க பேச வேண்டாம், சார் தூங்கட்டும். சொல்லுங்க சிஸ்டர். பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, போய் வாங்கிட்டு வந்துருங்க. டாக்டர் வந்தா கேட்பாரு. ஓகே சிஸ்டர், நான் வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க மேடம். பிருத்வி சாரோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் தரேன் மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சிஸ்டர் இந்தாங்க. தேங்க்யூ மேம். இந்தாங்க சிஸ்டர். ஓகே. டாக்டர் வரப்ப மறக்காம எல்லா ரிப்போர்ட்டையும் காமிச்சிருங்க. ஓகேவா? ஓகே சிஸ்டர். இந்தாங்க டாக்டர் ரிப்போர்ட். சார் நல்லா தூங்குறாரு. தூங்கட்டுமா? நைட்டு லைட்டா ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்கேன். டாக்டர் சார் எப்படி இருக்காரு? எவ்ரிதிங் இஸ் நார்மல். சாதாரண அலர்ஜி தான். பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. டேக் கேர்மா. ஓகே டாக்டர். இப்போ எப்படி இருக்கீங்க பிருத்வி? 4 நாள் ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ஒரே போர் தான். எனக்காக இல்லைனாலும் என்னோட ஃபேன்ஸ்க்காக நான் சீக்கிரமா டிஸ்சார்ஜ் ஆகணும். பாவம் சோஷியல் மீடியால ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே உருகுறாங்க. நான் கூட வீட்ல உங்க ஹெல்த் கண்டிஷன் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நைட் நல்லா தூங்கினீங்களா பிருத்வி? ஓ ஃபைன், நல்லா தூங்குனேன். குட் மார்னிங் பிருத்வி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ. அந்த பொண்ணு எங்க? யார் டாக்டர்? நானா? நீங்க இல்ல மேடம், இன்னொரு பொண்ணு இங்க இருந்தாங்களே, அந்த பொண்ணு தான் கேக்குறேன்.
டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு எதுக்கு டாக்டர் தேங்க்ஸ்? நீ காப்பாத்துனது பிருத்திவியோட உசுர மட்டும் இல்லம்மா, இந்த ஹாஸ்பிட்டலோட மானத்தையும் சேர்த்துதான். அப்படி என்ன டாக்டர் புரியல டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு. டாக்டர், நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியல. ஆக்சுவலா உங்க உடம்பு தடிச்சு போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இன்ஜெக்ஷன் மாறி போயிடுச்சு. இன்ஜெக்ஷன் மாறி போச்சா? ஆமா சார், ஏதோ கவனக்குறைவா மாத்தி போட்டாங்க. ஆனா கயல் சரியான நேரத்துல கவனிச்சு எங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததால பெரிய ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. சாரி சார். வாட்? எவ்வளவு பெரிய மிஸ்டேக், ஈஸியா சாரிங்கிறீங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், என் ஃப்ரெண்டு லண்டன் டாக்டரை வரவழைச்சு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? சாரி சார். டாக்டர், சாதாரணமா நீங்க சாரி சொல்லிட்டீங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உலகம் பூரா இருக்கிற என்னோட ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன பதில் சொல்லிருப்பீங்க? சார் டென்ஷன் ஆகாதீங்க சார். உங்களுக்கெல்லாம் உண்மையை சொன்னாலே ஆகாது. இதெல்லாம் தொழில் ரகசியம் சார். ஏதோ நீங்க பெரிய ஸ்டாருங்கிறதுனால நான் உண்மையை சொன்னேன். இதுல உங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னன்னு தெரியுமா? உங்க கெட்ட நேரத்திலையும் நல்ல நேரம் கலந்திருக்கு. இந்த பொண்ணு சரியான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து உங்களை காப்பாத்திருக்காங்க. நல்ல நேரங்கிறது நமக்கு கெடுதல் வரும்போது நம்ம கூட நல்லவங்க இருந்து காப்பாத்துறது தான். நான் எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு ஆபரேஷன் பண்ற ஆளு. நான் உண்மையை சொல்றேன் சார். இந்த பொண்ணு மட்டும் உங்க பக்கத்துல இருந்தா எந்த கெடுதலும் உங்களை நெருங்க முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது. ரொம்ப சூட்டிகையான பொண்ணு சார். இந்த பொண்ணு மட்டும் உங்க பக்கத்துல இருந்தா எந்த கெடுதலும் உங்களை நெருங்க முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது. ரொம்ப சூட்டிகையான பொண்ணு சார். ஓகே பிருத்வி, நான் கிளம்புறேன். எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆச்சு. பாய். பாய். டேக் கேர். தேங்க்யூ. ஓகே பிருத்வி சார், உங்க ரிப்போர்ட்ஸை வச்சு சீனியர் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்க டிஸ்சார்ஜ் பத்தி யோசிக்கலாம். வாங்க சார். சரிங்க டாக்டர். இந்த பொண்ணு மட்டும் உங்க பக்கத்துல இருந்தா எந்த கெடுதலும் உங்களை நெருங்க முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது. ரொம்ப சூட்டிகையான பொண்ணு சார். கயல், தேங்க்ஸ். பரவாயில்ல சார். ஹலோ கவிதா, எப்படி இருக்க? வீட்ல அம்மா அப்பா தம்பிலாம் எப்படி இருக்காங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்போ ஷூட்டிங்? இங்க எல்லாரும் ரொம்ப ஆசையா இருக்கும் கயல். உன் படத்தோட போட்டோ எப்ப பேப்பர்ல வரும்னு ஆர்வமா இருக்கும். சீக்கிரமா ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. ஹே சாரி கவிதா, நான் பணம் அனுப்பணும்னு இருந்தேன். ஆனா செக்ல டேட் மாறி போனதால பேங்க்ல போட முடியல. நான் சீக்கிரமாவே அனுப்பி விடுறேன். ஏய், என்ன இப்போ பணம் கேக்குறதுக்காகவா இப்போ உனக்கு ஃபோன் பண்ண? அப்படிலாம் இல்ல, பணம் அனுப்புனா உங்களுக்கு எந்த விதத்துலயாவது உபயோகமா இருக்கும்ல. நம்ம குடும்ப கஷ்டத்துல என்னால பங்கெடுத்துக்க முடியலன்னு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன கயல், இப்ப எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? யாரோ மூணாவது ஆள்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட காரணம் சொல்லிட்டு இருக்க. விட்டு பரவாயில்ல. இப்ப நீ பணம் அனுப்புனாலும் எங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா அந்த பணத்தை அப்பா தொட கூட விட மாட்டாரு.